கர்ப்ப காலத்துல வந்து தாய்மார்களுக்கு வரக்கூடிய சுகர் சார்ந்த தொந்தரவுகள். அது எத்தன வகைப்படும்? அதனால வந்து குழந்தைகளுக்கு என்ன மாரியான தொந்தரவுகள் வருது? அத வந்து எப்படி சரி செஞ்சுக்கிறது? முதலாவதா வந்து 2 வகைப்படும் அந்த சுகர் சார்ந்த தொந்தரவுகள். ஒண்ணு ப்ரீ கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இன்னொன்னு வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது ப்ரீ கெஸ்டேஷன்னா அந்த தாய் வந்து கரு உர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுகர் தொந்தரவு இருக்கும். அதனால அவங்க இன்சுலினோ, இல்ல வந்து மாத்திரைகளோ எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கரு உர்றாங்க. இது ஒரு கண்டிஷன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்டின்னா, முதல் முறையாக ஒரு கருவுற்ற தாய் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுகர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நடுவுல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுகர் அளவுகள் வந்து அதிகமா இருக்கிறது. இது ஒரு கண்டிஷன். ஸோ, இதுல எது வந்து ரொம்ப ரிஸ்க்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான். ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா சுகர் தொந்தரவு இருக்கிறதுனால, இப்ப கண்ட்ரோல் இல்லாம போகுது. அப்ப அந்த ஃபீட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிரியோபதி வரலாம். அதாவது கரு வந்து வளர்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருச்சிதைவு ஏற்படலாம். இல்ல வந்து அவங்களோட மூளை சார்ந்த தொந்தரவுகள், இல்ல வளர்ச்சி குறைபாடுகள், அந்த மாரி நெறைய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே சுகர ஹேண்டில் பண்றது எதுன்னா, இன்சுலின்ற சுரப்பி தான். பிரெக்னன்சில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதில வந்து ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரோன் அப்படின்னு நெறைய எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகும். ஸோ, இதில இம்பேலன்ஸ் ஏற்பட்டு, ஒரு காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுனால தான், இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. ஸோ, இப்ப எக்ஸஸா இருக்க சுகர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா போயிட்டுருக்கும். அங்க குழந்தையோடைய பேன்கிரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் செக்ரீஷன் அதிகப்படுத்தி, இந்த சுகர வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்ல டெபாசிட் பண்ணும். ஸோ, அதனால அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. அதுல முதலாவதா வரக்கூடிய தொந்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, மேக்ரோசோமியா. மேக்ரோசோமியான்னா குழந்தைகள் வந்து எடை அதிகமா பிறக்கிறது. இப்ப 4 கிலோவோ, இல்ல 4 1/2 கிலோவோ வந்து பிறப்பாங்க. அதனால அவங்க டெலிவரி அப்ப வந்து பார்த்தா சிரமம் ஏற்படலாம். அதனால அவங்க ஆப்பரேஷன் பண்ற மாரி கூட வரலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து ப்ரீடம் டெலிவரி அதாவது குறைமாத குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. 3வது வந்து அவங்களுக்கு இதயம் சார்ந்த தொந்தரவுகள் வரலாம். 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆனதுமே அவங்களுக்கு ரீபவுண்ட் ஹைப்போகிளைசீமியா சுகர் அளவு மெயின்டெயின் ஆகாம போகலாம். 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்டுவடம் சார்ந்த தொந்தரவுகள் ஸ்பைனா பைஃபிடா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனன்கெஃபாலி அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். அது மட்டும் இல்லாம ஜாண்டிஸ் தொந்தரவுகள். இந்த மாரி நெறைய பலதரப்பட்ட வந்து இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ, இப்ப வந்து இது அம்மாவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுத்துமான்னா, பெரும்பாலான கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தானாவே சரியாயிடும். அண்ட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்திலுமே வந்து தாய்மார்களுக்கு வந்து உணவு முறை மூலமாகவோ, இல்ல இன்சுலின் முறை மூலமாகவோ, இல்ல மாத்திரைகள் மூலமாகவோ அத சரி பண்ணுவாங்க. டெலிவரிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரெகுலரா வந்து செக்கப் போகணும். அப்ப அந்த இன்சுலின் லெவல்ஸோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல்ஸோ மானிட்டர் பண்ணிட்டு, அவங்க ஒன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா, எந்த இஷ்யூமே வராது. பட் ஆனா, இந்த மாரி ஒன்ஸ் வந்து அவங்க கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குன்னா, அவங்க 2வது பிரெக்னன்சிலயும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அத நான் கிளியர் பண்றேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி, வணக்கம்.